வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா. இன்னைக்கு டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே 17 ஜோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக அந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஷார்ட்கட்டாக படித்தா தான் நமக்கு அது மண்டைக்குள்ளே நிற்கும். அதனால நம்ம இப்போ இந்த கொஸ்டினை நம்ம ஷார்ட்கட்டாக படிக்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா, ரயில்வே மண்டலங்கள் இந்தியா முழுக்க 19 இருக்குது, 18 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கு தான் நமக்கு இது. ஸோ அதனால் இந்த ஸ்கூல் புக்கை பார்த்து நம்ம இந்த 17 ஜோன்ஸை வந்து படிக்க போகிறோம். வந்து இந்த மாதிரி ஒரு இது வரைஞ்சிக்கோங்க. அந்த மேப்பில் இருக்கிற மாதிரி மேலே வடக்கு, கீழே தெற்கு, இந்த சைடு கிழக்கு, இந்த சைடு மேற்கு இருக்கும். அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வடக்கு என்ன இருக்கும்? டெல்லி இருக்கும். அப்போ தெற்கு என்ன இருக்கும்? சென்னை இருக்கும். கிழக்கு இங்கே கல்கத்தா இருக்கா, இங்கிட்டு மும்பை இருக்கும். ஸோ 4 இது நமக்கு வந்துருச்சா. அதுக்கடுத்து வந்து டெல்லிக்கு பக்கத்தில் டெல்லி அழகாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. எனக்குள்ள அலகாபாத்னு நினைக்கோங்க. கல்கத்தா கசியுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. சென்னை செகந்திராபாத், இந்த விவேக் ஒரு படத்தை சொல்லுவார்ல, செகந்திராபாத் உண்டு அப்படிங்கிற மாதிரி. மும்பை ஜபல்பூர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. மொத்தம் 8 வந்துருச்சா. எனக்குள்ள ஜெய்ப்பூர் இருக்கும், ராஜஸ்தான். எனக்குள்ள கோரக்பூர், இது கொல்கத்தாவுக்கு மேலே. எனக்குள்ள கல்கத்தானே வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. எனக்குள்ள ஹிப்ளி, கர்நாடக மாவட்டம். இப்போ வருதா. அப்போ 12 படித்தாச்சு. நான் சொல்கிறேன், இப்போ 12 இது நம்ம எழுதியாச்சு கரெக்டாக. இந்த 12 இதையும் இப்போ வந்து நம்ம எப்படி நான் வச்சுக்கோன்னா, டெல்லி இது எழுதிடுவீங்க. சென்னை, மும்பை, கொல்கத்தா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுவீங்க. டெல்லி என்ன இருக்குது பக்கத்தில்? அழகாக இருக்குது. அப்போ டெல்லி வந்து நமக்கு வந்து இது வந்து வடக்கு மத்திய ரயில்வே அலகாபாத், புரியுதா? அப்போ இங்கே வந்து கிழக்கு மத்திய ரயில்வே கசிப்பூர், தெற்கு மத்திய ரயில்வே செகந்திராபாத், மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். முடிஞ்சா அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துக்கு வருவோம் வாங்க. தென்னு கிழக்கு கல்கத்தா ரயில்வே, தென்கிழக்கு கல்கத்தா ரயில்வே. அப்போ தென்மேற்கு ஹிப்ளி நான் வருதா. அதே மாதிரி வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், வடகிழக்கு கோரக்பூர். அப்போ முடிஞ்சு. இப்போ வந்து வடக்கு ரயில்வே டெல்லி, தெற்கு ரயில்வே சென்னை, மேற்கு ரயில்வே மும்பை சர்ச்சேட், கிழக்கு ரயில்வே கல்கத்தா. அவ்வளோதாங்க. இந்த இதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மீதி என்ன 5 இருக்குது. இந்த 5யும் நம்ம ஷார்ட்கட்டாக தான் படிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாகவே சொல்லி கொடுத்துட்றேன். கிழக்கு கடற்கரை என்ன புவனேஸ்வர் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லையில் வந்து வடகிழக்கு எல்லைங்கிறது 17 ரயிலில் ஒன்று தான் இருக்குது. அப்போ எல்லையில் இருக்கிறவன் கௌதம் கார்த்தின்னு வச்சுக்கோங்க. அப்போ கவுகாத்தி. அவ்வளோதான். தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர், அதாவது பிலாஸுங்கிற ஒருத்தன் வந்து தென்கிழக்கு மத்தியில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கொங்கன் ரயில்வே வந்து நவீன், கொங்கன் நாட்டில் இருப்பான் நவீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நவி மும்பை. மத்திய ரயில்வே சத்ரபதி மும்பை. மத்திய ரயில்வே இந்த இடத்துல அந்த நடுவில் நினச்சிக்கோங்க. மத்திய ரயில்வே சத்ரபதி. ஸோ இவ்வளோ தாங்க இந்த ரயில்வே. நாங்கள் இந்த மேப்பை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கணக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிடலாம். சாரி கணக்குன்ட்டேன். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நான் டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டே இருக்கான், ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த இது நீங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நாங்கள் சொன்ன ஷார்ட்கட்டை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி எழுதி பாருங்கள், படிங்க. இந்த கொஸ்டினில் 1 மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.